أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை இந்த கருத்தை எடுத்துரைத்தார்கள். அதாவது மனிதனுக்கு இரண்டு விஷயங்களில் தூய்மை என்பது மிக அவசியமாகும். அதில் ஒன்று சிந்தனை, மற்றொன்று நுட்பமான உணர்வுகள், அதாவது நன்மைக்கான உணர்வுகள் ஆகும். மனிதனுடைய ஆழமான உணர்வுகள் என்னும் ஆற்றல் மனித உள்ளத்தின் தற்காலிக உணர்ச்சி வெளிப்பாட்டுடன் சம்பந்தப்பட்டதல்ல. மாறாக உள்ளம் முழுமையான முறையில் தூய்மையாக இருக்கும்போதுதான் நிரந்தரமாக நிலைநிற்கக்கூடிய நல்ல மற்றும் தூய்மையான உணர்வுகள் அவனிடம் உருவாகும். அதேபோன்று சிந்தனை மற்றும் எண்ணத்தின் தூய்மை என்பது மூளை தூய்மையாக இருப்பதன் மூலமாக மட்டுமே கிடைக்கும். எப்பொழுதும் சரியான சிந்தனை உருவாகும் வகையில் மனிதனிடம் ஏற்படும் ஒளியின் நிலைக்கு அரபியில் தன்வீர் என்று பெயர். முயற்சி செய்து தூய எண்ணங்களை உருவாக்குவதன் பெயர் தன்வீர் அல்ல. மாறாக எப்பொழுதும் சரியான எண்ணங்களை உருவாக செய்யும் திறனின் பெயர்தான் தன்வீராகும். அந்நிலையில் ஒருபோதும் எவ்வகையான தவறான எண்ணங்களும் அவனிடம் தோன்றாது. அது அல்லாஹ்வின் அருள் மற்றும் தொடர் முயற்சி ஆகியவற்றின் மூலமாக மட்டுமே மனிதனுக்கு கிடைக்க முடியும். ஆக எப்படி இருப்பினும் ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மேற்கோளின் ஒளியில் இக்கருத்தை விளக்குகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் ஹஸ்ரத் மஸீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடமிருந்து இவ்விஷயத்தை நேரடியாக செவியுற்றுள்ளேன். சில நேரத்தில் அன்னாரிடம் சில மார்க்க சட்டங்கள் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்படும். பொதுவாக அது தொடர்பான பணிகளில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் நபர்களுக்குத்தான் அந்த விஷயங்கள் பெரும்பாலும் நினைவிருக்கும். எனவே ஹஸ்ரத் மஸீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவ்வாறு கேட்கும் நபரிடம், மார்க்க சட்டங்கள் தொடர்பாக கேள்வி கேட்கும் நபர்களிடம், ஹஸ்ரத் மௌலானா நூருதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சென்று கேளுங்கள், அல்லது மௌலி அப்துல் கரீம் சாப் மர்ஹூம் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு அவரிடம் சென்று கேளுங்கள் என்று கூறுவார்கள். அல்லது சில சமயம் மௌலவி சையத் அஹ்சன் சாப் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு அவரிடம் கேட்கும்படி கூறுவார்கள். அல்லது வேறு சில மௌலைகளின் பெயரை குறிப்பிட்டு அவரிடம் சென்று கேட்கும்படி கூறுவார்கள். சில நேரங்களில் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்ற ரீதியில் உலக மக்களுக்கு தமது வழிகாட்டல் அவசியம் என அன்னார் கருதும் விஷயங்களில் அன்னார் நேரடியாக அதற்குரிய தீர்வை கூறிவிடுவார்கள்.
ஆனால் எவ்விஷயங்களில் புதிதாக வழிகாட்டல் எதுவும் தேவைப்படாதோ அதுபோன்ற விஷயங்களை இன்ன மௌலை சாஹிப்பிடம் கேளுங்கள் என்று கூறிவிடுவார்கள். ஒருவேளை அந்த மௌலை சாஹிப் அதே சபையில் அமர்ந்திருந்தால் மௌலை சாஹிப் இந்த விஷயத்திற்கான தீர்வு என்ன என்று அவரிடமே கேட்பார்கள். ஆனால் அவ்வாறு இன்ன மௌலை சாஹிப்பிடம் சென்று கேளுங்கள் என கூறும் வேளையில் சில நேரத்தில் இந்த விஷயம் எம்மை பொறுத்தவரை இப்படி இருக்க வேண்டும் என்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிடுவார்கள். மேலும் கூறுவார்கள், நாம் நமது அனுபவத்தில் கண்டுணர்ந்துள்ளோம், அதாவது ஒரு விவகாரத்தில் நமக்கு தெளிவு கிடைக்காத போது அது தொடர்பாக எமது இயல்பு கூறுவது தீர்வாக அமைந்து விடுகின்றது. பின்னர் அதற்கு திருக்குரான் மற்றும் ஹதீஸிலிருந்தும் சான்று கிடைத்து விடுகின்றது. இதுபோன்ற விஷயங்கள் தான் தன்வீர் என்று அழைக்கப்படுகின்றன என்று ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். மனித மூளையில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் கூட சரியானதாக இருக்கின்ற நிலையின் பெயரே தன்வீர் ஆகும். தன்வீர் என்பது ஆரோக்கியமான எண்ணங்கள் உருவாகின்ற நிலையாகும். அதன் மூலம் எதிர்காலத்தில் மூளையில் உதிக்கும் எண்ணங்கள் அனைத்துமே சரியானதாகவே இருக்கும். அன்னார் கூறுகின்றார்கள், ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தன்வீரே ஃபிக்ர், அதாவது ஆரோக்கியமான எண்ணங்கள் அவசியமாகும். அதே போன்று இறை அச்சம் மற்றும் பரிசுத்தம் என்பதும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிக அவசியமானதாகும். உண்மை என்னவென்றால், தன்வீர் என்ற ஆரோக்கியமான எண்ணங்கள் என்பதன் தொடர்பு மூளையுடன் இருப்பது போன்று தக்வா இறை அச்சத்தின் தொடர்பு உள்ளத்துடன் உள்ளது. பொதுவாக மக்கள் நன்மை மற்றும் இறை அச்சத்தை ஒரே விஷயமாக கருதுகின்றார்கள். ஆனால் நன்மை என்பது நாம் செய்து முடித்த நற்காரியங்கள் அல்லது செய்ய நினைத்திருக்கும் நற்காரியங்களாகும். தக்வா என்பது மனிதனிடம் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுமோ அவை அனைத்தும் நல்லெண்ணங்களாக அமைவதன் பெயராகும். நான் முன்னரே கூறியது போன்று சிந்தனை மற்றும் எண்ணங்களின் தொடர்பு மூளையுடன் உள்ளது. அது தன்வீர் என்று அழைக்கப்படுகிறது. உணர்வுகள் எப்பொழுதும் நன்மையில் நிலைநிற்பது தக்வா, அதாவது இறை எச்சம் என்று அழைக்கப்படுகின்றது. அதன் விவகாரம் உள்ளத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது. ஒரு மனிதனுக்கு தன்வீரை அஃப்கார் எனும் ஆரோக்கியமான எண்ணங்களும் இறை அச்சம் நிறைந்த உள்ளமும் கிடைத்துவிட்டால் தீமையின் தாக்குதல்களிலிருந்து அத்தகைய மனிதன் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து விடுவார். தீமையின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் அத்தகைய மனிதன் பின்னர் இறைவனின் அருட்களின் கீழ் வந்து விடுவார். பொதுவான விவகாரங்களில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்கும் நபரை ஜமாத் உலமாக்களிடம் அனுப்பி வைத்து விடுவார்கள் என ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் பல கேள்விகள் உள்ளன, அவை வெளிப்படையில் சிறியதாக இருக்கும். அத்தகைய விவகாரங்களில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத் உலமாக்களின் கருத்துக்களை கூட சீர் செய்திருக்கின்றார்கள். உதாரணமாக, பயணத்தில் தொழுகைகளை கசர் செய்வது தொடர்பான விவகாரம் இருக்கின்றது. எதனை பயணம் என்று கருதி அதில் கசர் தொழுகைக்கான கட்டளையை அமல்படுத்துவது என்ற கேள்விக்கு பதிலளித்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எனது கருத்து என்னவென்றால், மனிதன் தேவையற்ற கஷ்டங்களை தன் மீது போட்டுக்கொள்ளக் கூடாது. பொது வழக்கில் எது பயணம் என்று கருதப்படுமோ அது 2-3 மைல் தூரமாக இருந்தாலும் சரியே, அதில் கசர் தொழுகைக்கான கட்டளைகளை அமல்படுத்தலாம். இன்னமல் ஆமாலு பின்னியாத், அதாவது செயல்களின் அடிப்படை எண்ணங்களாகும் என்ற ஹதீஸின்படி அமல் செய்ய வேண்டும். சில நேரங்களில் நாம் 2-3 மைல்கள் நண்பர்களுடன் நடைபயணமாகவே சென்று விடுகின்றோம். ஆனால் எவருடைய உள்ளத்திலும் அது பயணம் என்ற எண்ணம் வருவதில்லை. ஆனால் மனிதன் தனது சாமான்களை எடுத்துக்கொண்டு செல்லும் போது அவன் பயணியாக மாறிவிடுகின்றான். ஷரியத்தின் மார்க்க சட்டத்தின் அடிப்படை கஷ்டங்கள் அல்ல. பொது வழக்கில் எதனை நீங்கள் பயணம் என கருதுவீர்களோ அதுவே பயணமாகும். பயணம் என்ற நிய்யத்தில் நீங்கள் பயணிக்கும் போதுதான் அது பயணமாக அமையும் என்பது இதிலிருந்து தெளிவாகி விடுகின்றது. கடந்த நாட்களில் நான் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்காக லெஸ்டர் சென்றிருந்தேன்.
அங்கிருந்து நான் உடனே திரும்பி வர இருந்தேன். அங்கு இஷா தொழுகையை கசர் செய்யாமல் முழுமையாக நான் தொழ வைத்தேன். அதனால் பலருக்கு கசர் செய்து தொழ வைக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுந்தது. பயண சாமான்கள் எடுத்துக்கொண்டு பயணம் என்ற நியத்தில் செய்யப்படுவதுதான் பயணமாகும் என்ற ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அந்த வழிகாட்டுதலே எனது உள்ளத்தில் அப்போது இருந்தது. எனவே அது எனக்கு பயணமாக இருக்கவில்லை. மேலும் நான் உடனே திரும்பிவிட இருந்தேன். எனவே நான் கசர் செய்து தொழ வைக்கவில்லை. அடுத்து செயல்களின் அடிப்படை எண்ணங்களாகும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனை மனிதன் கருத்தில் கொண்டு விட்டால் பின்னர் தேவையில்லாமல் மனிதன் தன்னை கஷ்டத்திற்குள்ளாக்கி கொள்ளவும் மாட்டான். அதே போன்று தேவைக்கு அதிகமான எளிமையையும் மனிதன் தேடிக்கொண்டிருக்கவும் மாட்டான். இன்னும் கூறப்போனால் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளையின்படி அமல் செய்வதே நோக்கமாக இருக்க வேண்டும். இதனை மேலும் தெளிவுபடுத்தியவாறு ஒரு இடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயினும் உங்கள் நீயத்தை நன்றாக ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இதுபோன்ற அனைத்து விவகாரங்களிலும் இறை அச்சத்தை மிகவும் கருத்தில் கொள்வது அவசியமாகும். ஒரு நபர் தினமும் சாதாரண வியாபாரத்திற்கு பயணம் செய்கின்றார் என்றால் அது அவருக்கு பயணமாக அமையாது. மாறாக மனிதன் சிறப்பான ஏற்பாடுகளுடன் பயணம் செய்வதும் மேலும் அந்த பணிக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியேறுவது மட்டுமே பயணமாக அமையும். மேலும் பொது வழக்கிலும் அது பயணம் என்று அழைக்கப்பட வேண்டும். பாருங்கள், நாம் 2-3 மைல்கள் நடைபயணமாகவே தினமும் சென்று விடுகின்றோம். ஆனால் அது பயணமாக அமைவதில்லை. அதுபோன்ற சந்தர்ப்பத்தில் உள்ளத்தின் அமைதியையும் மனிதன் பார்க்க வேண்டும். உள்ளம் எந்த நெருடலும் இன்றி அதனை பயணம் என்று சான்று பகர்ந்தால் கசர் செய்து தொழுகையை நிறைவேற்றுங்கள். இஸ்தஃப்தே கல்பக, உங்களுடைய உள்ளத்திடம் ஃபத்வா கோருங்கள், பின்னர் அதன்படி அமல் செய்யுங்கள். 1000 ஃபத்வாக்கள் இருந்தாலும் நம்பிக்கையாளர் நல்லெண்ணத்துடன் உள்ளத்தின் அமைதியை கருத்தில் கொள்வது சிறந்ததாகும். எனவே நியத் மற்றும் உள்ளத்தின் ஃபத்வாக்களை சில சந்தர்ப்பங்களில் மனிதன் கைக்கொள்ள வேண்டும். நியத் நல்லதாக இருக்க வேண்டும். அந்த நல்லெண்ணத்துடன் உள்ளத்தின் ஃபத்வாக்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு தலைமையகத்திற்கு வரும்போது தொழுகைகளை கசர் செய்து தொழ வேண்டுமா அல்லது கூடாதா என ஒருவர் கேள்வி கேட்டார். இந்த கேள்வி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடமும் கேட்கப்பட்டது. இப்போதும் கூட சிலர் இதுபோன்று கேட்கின்றனர், தலைமையகத்திற்கு செல்லும் போது கசர் கிடையாதா? உதாரணமாக காதியான் ரப்வாவிற்கு செல்லும் போது கசர் செய்து அமல் செய்யலாமா என்று கேள்வி எழுகின்றது. ஆக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், எவர் 3 நாட்களுக்கான நிய்யத்துடன் இங்கு வருவாரோ அவருக்கு கசர் செய்வது ஆகுமானதாகும். எனது அறிவின் அடிப்படையில் பயணத்திற்கான உறுதியான எண்ணம் கொண்டிருந்தால் அது 2-3 மைல்களாக இருந்தாலும் சரியே, அதில் கசர் செய்வது ஆகுமானதாகும். ஆயினும் இமாம் உள்ளூர்வாசி என்றால் அவருக்கு பின்னால் நின்று தொழுகின்ற போது முழுமையாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இமாம் உள்ளூர்வாசியாக இருந்தால் அவர் முழுமையாக தொழுகையை தொழ வைப்பார். பயணியும் அவருக்கு பின் நின்று முழுமையாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதிகாரிகளின் சுற்றுப்பயணம் பயணமாக அமைவதில்லை. அதிகாரிகள் சுற்றுப்பயணம் செய்கின்றனர். அவர்களின் பயணம் எப்படிப்பட்டதென்றால் ஒருவர் தமது தோட்டத்தை சுற்றி பார்ப்பது போன்றதே ஆகும். அது பயணமாக ஒருபோதும் அமையாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது சஹாபாக்களுக்கு எங்கனம் சில நேரங்களில் விவகாரங்களை புரிய வைத்து விடுவார்கள் என்பது தொடர்பாக காசி அமீர் ஹுசைன் சாஹிப் கூறுகின்றார்கள், பயணத்தின் சாதாரண சூழலில் கசர் செய்வது ஆகுமானது அல்ல என நான் ஆரம்பத்தில் எண்ணம் கொண்டிருந்தேன். மாறாக போரின் சூழலில் குழப்பத்திற்கான அச்சம் ஏற்படும் போது
மட்டுமே ஆகுமானது என நான் எண்ணியிருந்தேன். நான் இவ்விவகாரத்தில் ஹஜ்ரத் முதலாவது கலிபத்துல் மஸீஹ் அவரிடம் பலமுறை விவாதித்துள்ளேன். காசி சாப் தொடர்ந்து கூறுகின்றார்கள், குர்தாஸ்பூரில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழக்கு நடந்த நாட்களில் ஒருமுறை நானும் அங்கு சென்றிருந்தேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் ஹஜ்ரத் கலிபத்துல் மஸீஹ் அவ்வல் மற்றும் மௌலானா அப்துல் கரீம் சாஹிபும் இருந்தார்கள். ஆனால் லுஹர் தொழுகைக்கான நேரம் வந்தபோது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழ வைக்கும்படி என்னிடம் கூறினார்கள். நான் உள்ளத்தில் உறுதியான எண்ணம் கொண்டேன், இன்று எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது, நான் கசர் செய்ய மாட்டேன், முழுமையாக தொழுவேன், இதன் மூலம் இந்த விவகாரத்திற்கான தீர்வு கிடைத்துவிடும் என நான் எண்ணினேன். நான் தொழுத பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக வழிகாட்டுவார்கள் எனவும் எண்ணியிருந்தேன். காசி சாஹிப் தொடர்ந்து கூறுகின்றார்கள், நான் இந்த முடிவை எடுத்து அல்லாஹு அக்பர் என கூறி கையை உயர்த்த இருந்தேன். கசர் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்துடன் நான் கையை உயர்த்த இருந்தேன். அப்போது எனக்கு பின்னால் வலது பக்கம் நின்றிருந்த ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடி முன் வந்து எனது காதுக்கு அருகில் வந்து, காசி சாஹேப், 2 ரக்காத்துகள் மட்டும்தானே தொழுவீர்கள் என கேட்டார்கள். அதற்கு நான், ஹுசூர், ஆம், 2 ரக்கத்துகளே தொழுவேன் என கூறினேன். காசி சாப் கூறுகின்றார்கள், எனக்கு அந்த தருணத்திலேயே எனது ஐயம் தீர்ந்து போனது. மேலும் எனது முந்தைய கருத்தை நான் மாற்றிக்கொண்டேன். ஆக இதுதான் சஹாபாக்களின் நிலைமை. எவ்வாறு முழு மனதுடன் அமல் செய்தார்கள் என்று பாருங்கள். இந்த இடத்தில் இதனையும் நான் கூறிக்கொள்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மார்க்க சட்டங்களை எடுத்துரைத்துள்ளார்கள். எல்லா விஷயத்தையும் உலமாக்களிடமே அனுப்பி வைத்தார்கள் என்பதும் சரியல்ல. உரிய தருணத்தில் நேரடியாக அன்னார் வழிகாட்டியும் வந்துள்ளார்கள். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பல்வேறு சபைகளில் அன்னார் எடுத்துரைத்த மார்க்க சட்டங்களை நசாரத்தே இஷாத் பாகிஸ்தானினுடைய நமது ஜமாத்தின் வெளியீட்டு துறை தற்போது மிக கடின உழைப்பு செய்து ஜாமியாவின் ஃபிகா பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் உதவியின் மூலமாக அதனை ஒன்று திரட்டியுள்ளது. ஃபிகா அல் மசி என்ற பெயரில் இங்கு தற்போது அது புத்தகமாக அச்சிடப்பட்டுள்ளது. ஏராளமான விஷயங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. ஜமாத் உறுப்பினர்கள் அதனை வாங்கி படிக்க வேண்டும். இந்த மார்க்க சட்டங்களை ஒன்று திரட்டிய மற்றும் மிக நல்ல முறையில் அச்சிட்ட மக்களுக்கு அல்லாஹ் அதற்கான நற்கூலியை வழங்குவானாக. அல்லாஹ் எனக்கு நற்பாக்கியம் வழங்கினால் நான் அவ்வப்போது அந்த மார்க்க சட்டங்களை நான் எடுத்துரைப்பேன். ஜும்மா தொழுகையுடன் அசர் தொழுகையை சேர்த்து தொழ வைக்கப்பட்டால் ஜும்மா தொழுகைக்கு முன்புள்ள சுன்னத் தொழுகையை தொழ வேண்டும். இது தொடர்பாக விவரித்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டல் அடிப்படையில் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தில் இருந்தார்கள் ஒருமுறை. அப்போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாக அன்னார் கூறுகின்றார்கள். சில நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு இது பற்றி ஏற்பட்டது. அதாவது ஜம்மு செய்து தொழ வைக்கப்படும் போது முந்தைய, இடைப்பட்ட மற்றும் பிந்தைய அனைத்து சுன்னத்துகளும் தொழ வேண்டியதில்லை என ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். லுகர் அசர் ஜம்மு செய்யப்பட்டால் முந்தைய மற்றும் இடைப்பட்ட சுன்னத்துகள் தொழ வேண்டியதில்லை. அல்லது மக்ரிப் மற்றும் இஷா ஜம்மு செய்யப்பட்டால் இடைப்பட்ட மற்றும் பிந்தைய சுன்னத்துகள் தொழ வேண்டியதில்லை. ஆனால் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட விவகாரம் இதுவாகும். அதாவது ஒரு பயணத்தில் நான் ஜும்மா மற்றும் அசர் தொழுகைகளை ஜம்மு செய்து தொழ வைத்தேன். மேலும் ஜும்மாவின் முந்தைய சுன்னத்துகளையும் நான் தொழுதேன். இந்த 2 விஷயங்களுமே சரிதான். ஃபர்ல் தொழுகைகள் ஜம்மு செய்து தொழ வைக்கப்படும் போது சுன்னத் தொழுகைகள் தொழ வேண்டியதில்லை என்பதும் சரியே. அதே நேரத்தில் ஜும்மா தொழுகைக்கு முன்பு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் தொழுகையாக தொழுது வந்துள்ளார்கள். நான் பயணத்தில் அதனை தொழுதும் வருகின்றேன். ஜும்மா தொழுகைக்கு முன்னால் தொழப்படுகின்ற நவாஃபில்கள் லுஹர் தொழுகைக்கு முன்னர் தொழப்படுகின்ற சுன்னத்துகளிலிருந்து வேறுபட்டதாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவின் கண்ணியத்தை கருத்தில் கொண்டு
அந்த சுன்னத்துகளை நிலைநாட்டியுள்ளார்கள். பயணத்தில் ஜும்மா தொழுவதும் ஆகுமானதாகும், தொழாமல் இருப்பதும் ஆகுமானதாகும். அதாவது மனிதன் பயணத்தில் இருக்கின்ற நிலையில் முடிந்தால் ஜும்மா தொழலாம், தொழாமலும் இருக்கலாம். அன்னார் தொழுகையை விட்டுவிட்டார்கள் என்பது அதன் பொருள் அன்று. மாறாக அன்னார் லொஹர் தொழுகையை தொழுது வந்தார்கள். ஜும்மா தொழுகையை தொழவில்லை என்றால் லொஹர் தொழுகையை தொழுது வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பயணத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜும்மா தொழுதும் பார்த்துள்ளேன். சில சந்தர்ப்பங்களில் ஜும்மாவிற்கு பகரமாக லுஹர் தொழுதும் பார்த்துள்ளேன். ஒருமுறை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழக்கிற்காக குருதாஸ்பூர் சென்றிருந்தார்கள். அங்கு அன்னார் மும்முரமாக பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால் இன்று ஜும்மா கிடையாது என கூறினார்கள். ஏனென்றால் நாம் பயணத்தில் உள்ளோம் எனவும் கூறியிருந்தார்கள். சிலர் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்தார்கள். சில பணிகளின் நிமித்தமாக எப்பொழுதும் ஜும்மா தொழுகை தொழ வைத்து ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் காதியான் சென்றிருந்தார்கள். எனவேதான் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று ஜும்மா கிடையாது என கூறியதாக சிலர் எண்ணிக்கொண்டனர். மேலும் உசூர், எனக்கும் ஜும்மா தொழுகை நடத்த தெரியும் என ஒருவர் கூறினார். அதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் நாம் தற்போது பயணத்தில் உள்ளோம், எனவே இன்று நாம் லுஹர் தொழுகின்றோம் என கூறினார்கள். அதை கேட்ட அந்த நபர், உசூர், எனக்கு நன்றாக ஜும்மா தொழ வைக்க தெரியும் என கூறினார். நான் பலமுறை தொழ வைத்துள்ளேன் என்றும் கூறினார். அந்த நபருக்கு ஜும்மா தொழுகை நடத்த வேண்டும் என ஆசை இருந்ததை உணர்ந்த ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சரி ஆகட்டும், இன்று ஜும்மா தொழுவோம் என கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பயணத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜும்மா தொழுதும் பார்த்துள்ளேன். ஜும்மா தொழாமல் லுஹர் மட்டுமே தொழுதுள்ளதையும் பார்த்துள்ளேன். ஜும்மா தொழப்பட்டால் நான் முந்தைய சுன்னத்துகளை தொழுதுள்ளேன். மேலும் அவை தொழப்படவும் வேண்டும் என்பதுதான் எனது கருத்தும் கூட. இது ஒரு பொதுவான ஃபத்வாவாகும். எனவே பயணத்தில் ஜும்மா தொழ வைக்கப்பட்டால் அசர் ஜம்மு செய்கின்ற நிலையிலும் ஜும்மாவிற்கு முந்தைய சுன்னத்துகளை நாம் தொழ வேண்டும். மனித வாழ்க்கையில் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கான சந்தர்ப்பங்களும் வருகின்றன, ஜமாத் அளவிலான மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பங்களும் வருகின்றன, தேசம் சார்ந்த சந்தர்ப்பங்களும் வருகின்றன. மகிழ்ச்சிக்குரிய அந்த தருணங்களில் அந்த மகிழ்ச்சி கொண்டாடப்படவும் படுகின்றது. ஆனால் சிலர் அதில் கூடுதல் குறைவு செய்து விடுகின்றனர். ஒன்று, மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் வரம்பு மீறி செலவு செய்து விடுகின்றனர், அல்லது மார்க்கத்தின் பெயரால் அல்லது வேறு ஏதாவது காரணத்தை கூறி மகிழ்ச்சியை கொண்டாடுவதை பாவமாக கருதுகின்றனர். இந்த இரண்டு நிலைகளையும் இஸ்லாம் தடை செய்துள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்காலத்தில் இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப நடுநிலையான வழிகளில் நம்மை வழிநடத்த வந்துள்ளார்கள். அன்னார் ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயத்திலும் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். மார்க்க விஷயங்களிலும் உலக விஷயங்களிலும் அன்னார் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். தொழுகை தொடர்பான விஷயங்களை நான் ஏற்கனவே தற்போது குறிப்பிட்டு வந்துள்ளேன். இப்போது ஒரு உலக மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக அன்னார் என்ன வழிகாட்டல் நமக்கு வழங்கியுள்ளார்கள் என்று நாம் இப்போது பார்ப்போம். அது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அமலை நம்முன் வைத்துள்ளார்கள். அதனை நான் எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடமிருந்து விளக்கேற்றுவது ஆகுமானதாக நிறுவனமாகியுள்ளது. அதாவது சிறப்பான சந்தர்ப்பங்களில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன, அதாவது ஒளி அலங்காரம் செய்யப்படுகிறது. விளக்கேற்றுவது தொடர்பான விளக்கம் கூறுவதற்கு காரணம், விக்டோரியா மகாராணி நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது விளக்குகள் ஏற்றப்பட்டன, அல்லது வேறு ஏதோ சந்தர்ப்பத்தில் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒளி அலங்காரம் செய்யப்பட்டது. அப்போது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், விக்டோரியா மகாராணியின் ஜூபிலி சந்தர்ப்பத்தில் விளக்கேற்றப்பட்டது. இவ்வாறாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடமிருந்து விளக்கேற்றியது ஆகமானது என நமக்கு தெரிய வருகின்றது என ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்னார் 2 முறை, அதாவது விக்டோரியா மகாராணி ஜூபிலி மற்றும் எட்வர்ட் அரசரின் ஜூபிலி கொண்டாட்டத்தின் போதும்
விளக்குகள் ஏற்றியுள்ளார்கள், ஒளி அலங்காரம் செய்துள்ளார்கள், அல்லது 2 ஜூபிலியையும் விக்டோரியா மகாராணி உடையதாகவும் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள். 2 சந்தர்ப்பங்களிலும் விளக்கேற்றப்பட்டது, ஒளி அலங்காரம் செய்யப்பட்டது. ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், குழந்தை பருவத்தில் இவ்விஷயங்கள் நல்லதாக தென்படுகின்றன. எனக்கு நன்றாக நினைவு உள்ளது, முபாரக் பள்ளிவாசலின் ஓரங்களில் விளக்கு ஏற்றப்பட்டது. அந்த காலத்தில் விளக்கில் எண்ணெய் ஊற்றப்பட்டு ஒளியூட்டப்பட்டு வந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், எங்கள் வீட்டிலும் மதரசாவிலும் பள்ளிவாசல்களிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டன. மீர் மஹமூத் இஸ்ஹாக் சாஹிபும் இதற்கு சாட்சி பகர்ந்துள்ளார்கள். எனவே வெறும் விளக்குகள் ஏற்றுவதை எதிர்ப்பதற்கான கேள்விக்கு இடமில்லை. சிலர் விளக்குகள் ஏற்றுவது தவறாகும், சரியல்ல என்றெல்லாம் கூறுகின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், அப்படி எதுவும் கிடையாது. ஹக்கம் மற்றும் அதலாக ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதால், நீதி தீர்ப்பவராக ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதால், திருக்குர்ஆனில் தெளிவான கட்டளைகளுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் பேசியது கிடையாது. ஒளி அலங்காரம் செய்யப்பட்டது அன்னாரிடமிருந்து நிறுவனமாகியுள்ளது, சாட்சிகளும் உள்ளன. அல் ஹக்கம் பத்திரிகையிலும் இது வெளியாகியுள்ளது. எனவே சிறப்பான சந்தர்ப்பங்களில் இதுபோன்று விளக்கேற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன் செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், வீண் செலவு போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வடிவில் மகிழ்ச்சியை கொண்டாடியுள்ளார்கள் என்றால் அது தன்னகத்தே நுட்பமான ஞானத்தை கொண்டுள்ளது. நம்பிக்கையாளரின் ஒவ்வொரு கூற்றும் தன்னகத்தே நுட்பமான ஞானத்தை கொண்டிருக்கும். குறிப்பாக விளக்கேற்றுவது பரந்த அளவில் செய்யப்படும் போது, மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கேற்றுவது அவசியமாக்கப்படும் போது ஒரு பெரிய செலவீனம் ஏற்படுகிறது. ஆனால் அதற்கெதிரில் பெரிய நன்மை தென்படுவதில்லை. ஆயினும் எங்கு தேசிய மற்றும் அரசியல் தேவை இருக்குமோ, மேலும் எங்கு அதிக வெளிச்சத்திற்கான தேவை உள்ளதோ அங்கு செய்யப்பட்டால் எந்த தவறும் இல்லை. உதாரணமாக ஹஜ்ரத் மீர் மஹ்மூத் சாப் கூறுகின்றார்கள், அறிவிப்புகளில் வருகின்றது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சார்பாக பள்ளிவாசல்களில் அதிக ஒளி ஏற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. பள்ளிவாசலில் அதிக அளவில் ஒளிக்கான தேவையும் இருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், பள்ளிவாசல் எப்படிப்பட்ட இடம் என்றால் அங்கு அதிக வெளிச்சத்திற்கான தேவை உள்ளது. ஏனென்றால் அங்கு மக்கள் திருக்குர்ஆன் ஓதுவார்கள் அல்லது வேறு மார்க்க பணிகளை செய்வார்கள், மார்க்க புத்தகங்களை படிப்பார்கள். எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் அதிக ஒளிக்கான ஏற்பாடு செய்தார்கள் என்றால் அதில் ஹிக்மத் இருந்தது. நாம் பார்த்த வரையில் மனித இனம் அதிகமாக பயன்பெறும் வகையிலேயே இஸ்லாத்தில் மகிழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. உதாரணமாக பெருநாள் உள்ளது, அதில் குர்பானி செய்வதன் மூலம் ஏழைகளுக்கு இறைச்சி கிடைக்கின்றது. ஈதுல் ஃபித்ர் சந்தர்ப்பத்தில் ஃபித்ரான மூலம் ஏழைகளுக்கு உதவி செய்யப்படுகின்றது. இஸ்லாம் எங்கெல்லாம் மகிழ்ச்சியை கொண்டாட நமக்கு கட்டளையிட்டுள்ளதோ அங்கெல்லாம் தேசம் மற்றும் மனித இனத்திற்கு அதிகமாக பயன் கிடைக்கும் வகையில் கொண்டாட வேண்டும் என அழுத்தம் தந்துள்ளது. ஆனால் விளக்குகள் ஏற்றுவதால் அந்த அளவிற்கு பயன் கிடைக்க முடியாதுதான். ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கேற்றினார்கள் என்றால் அது அரசியல் காரணத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. சில நேரங்களில் அன்னார் மத்தாப்பு பற்றி வைக்க நமக்கு அனுமதி நல்கியுள்ளார்கள். அதன் மூலமாக குழந்தைகள் மனம் மகிழ்கின்றனர். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், கந்தகம் எரிவதால் குழந்தைகள் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் கிருமிகளும் செத்து விடுகின்றன. எனவே வெறும் குழந்தைகளை மகிழ்விக்க மட்டும் நமக்கு அனுமதி தரப்படவில்லை. மாறாக மத்தாப்பு எரிப்பதன் மூலம் கந்தகம் எரிந்து அதன் மூலம் சுற்றுச்சூழல் தூய்மையாகின்றது. ஆக அன்னார் பலமுறை இதற்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள். இது வெளிப்படையில் ஒரு வகையான வீண் விரயமாக இருக்கலாம், ஆனால் அதில் தற்காலிக நன்மையும் உள்ளது. பெரிய அளவில் நன்மை இல்லை என்றாலும் அதன் மூலம் குழந்தைகள் மனம் மகிழ்கின்றனர். மேலும் பிள்ளைகளின் உணர்வுகளை உதாசீனப்படுத்துவதால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கின்றது. மேலும் ஜமாத் உறுப்பினர்கள் அனைவரும் மத்தாப்பு கொளுத்துங்கள் என ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கும் கூறவில்லை. மாறாக குழந்தைகள் எப்போதாவது செய்தால் தவறில்லை என்றும் கூறியுள்ளார்கள். சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யப்பட்டால் பின்னர் 2 விஷயங்களும் நடக்கின்றன. குழந்தைகளும் மனம் மகிழ்வார்கள், சுற்றுப்புற சூழலும் தூய்மையாகிவிடும். குழந்தைகள் கொஞ்சம் சந்தோஷம் அடைகின்றார்கள் என்றால் ஒரு தவறும் இல்லை. அவர்களின் உணர்வுகளை ஒருபோதும் புறந்தள்ளக்கூடாது.
குழந்தைகளுக்கு இந்த உணர்வும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். ஓடி குதித்து விளையாடும் பருவத்தில் அவர்களின் நியாயமான விருப்பங்களை இஸ்லாம் ஒரேடியாக ரத்து செய்து விடவில்லை என்பதை அவர்களுக்கு விளக்க வேண்டும். உதாரணமாக விளக்கேற்றுவது உள்ளது அல்லது மத்தாப்பு கொளுத்துவது போன்றவை இருக்கின்றன. இவை அனைத்தும் எங்கு அவர்களின் தேசத்தின் ஒட்டுமொத்த கொண்டாட்டங்களில் அவர்களை பங்கு பெற செய்கின்றதோ அங்கு தேசத்துடன் அவர்களுக்கு இருக்கும் தொடர்பையும் வெளிப்படுத்துகின்றன. இதன் மூலம் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகின்றனர். எனவே இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ப நடுநிலையை பேணியவாறு மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் குழந்தை பருவத்திலேயே இதனை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்திவிட வேண்டும். அதாவது நாம் இஸ்லாமிய போதனைகள் மற்றும் நாட்டின் சட்ட திட்டங்களின் வரையறைக்குட்பட்டே நாம் இதனை செய்ய வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைத்துவிட வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது குழந்தை பருவத்தில் 2 சம்பவங்களை குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள். எனக்கு எப்போதும் நினைவிருக்கின்றது. நான் சிறுவயது பிள்ளையாக இருந்தேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை முல்தான் சென்றார்கள். நானும் அன்னாருடன் இருந்தேன். எனக்கு வயது அப்போது 7 அல்லது 8 இருக்கும். அந்த பயணத்தின் 2 சம்பவங்கள் எனக்கு இன்றும் நினைவிருக்கின்றது. எனக்கு 2 வயது இருக்கும் போது நிகழ்ந்த சம்பவங்கள் கூட எனக்கு நினைவில் இருக்கின்றது. இன்னும் கூறப்போனால் நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு வயதாக இருக்கும் போது நிகழ்ந்த சம்பவத்தை எனக்கு நினைவூட்டினார். எனக்கு அதுவும் நினைவிற்கு வந்துவிட்டது. ஆக அன்னார் கூறுகின்றார்கள், சிறிய வயதின் சில சம்பவங்கள் எனக்கு நினைவில் இருக்கின்றன. இப்போது எனது நினைவில் இந்த பயணத்தின் 2 சம்பவங்கள் மட்டுமே உள்ளன. முதல் விஷயம் என்னவென்றால், வீடு திரும்பும் போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லாகூரில் தங்கினார்கள். அங்கு அந்த நாட்களில் மெழுகு சிலை கண்காட்சி நடைபெற்றது. அதன் மூலம் பல்வேறு அரசர்கள் மற்றும் அவர்களின் அரசவையின் நிலைகள் எடுத்துரைக்கப்பட்டன. ஷேக் ரஹ்மத்துல்லா சாஹிப் அவர்கள் ஒரு ஆங்கில கிட்டங்கியின் உரிமையாளராக இருந்தார்கள். அக்காலத்தில் அது பாம்பே வார் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது. அங்கு நடைபெற்ற மெழுகு சிலை கண்காட்சியை குறிப்பிட்டு, இது ஒரு அறிவுசார் நிகழ்ச்சியாகும், வரலாறு பற்றி அங்கு கூறப்படுகின்றது, நீங்கள் அதனை பார்ப்பதற்கு வருகை தாருங்கள் என கூறப்பட்டது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேண்டாம் என கூறி மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகு அன்னார் எனக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். நான் குழந்தையாக இருந்தேன். எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அதை பார்க்க செல்ல வேண்டும் என அடம் பிடித்தேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அடம் பிடித்த காரணத்தால் என்னை தன்னுடன் அழைத்து சென்றார்கள். பல்வேறு அரசர்களின் நிலைமைகள் வடிவங்களாக காட்டப்பட்டன. மரணங்கள் மற்றும் சிலரின் நோய்களை பற்றிய வடிவம் பிடிக்கப்பட்டிருந்தது. கூறினார்கள், எனக்கு இந்த ஒரு சம்பவம் நினைவில் உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னையும் அழைத்து சென்றார்கள். காரணம், ஏராளமான மக்கள் அதனை பாராட்டி இருந்தார்கள். அது அறிவுசார் விஷயம் மற்றும் வரலாற்று கண்காட்சியாக இருந்தது. அதனை பார்ப்பதில் தவறு ஒன்றுமில்லை. பிள்ளையின் பிடிவாதத்தை மட்டுமே கண்டு சென்றுவிடவில்லை. அது இஸ்லாமிய போதனைகளுக்கு மாற்றமானதாக இருந்திருந்தால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பிடிவாதம் பிடித்திருந்தாலும் ஒருபோதும் சென்றிருக்க மாட்டார்கள். எனவே அது ஒரு அறிவுசார் விஷயமாக இருந்ததால் மட்டுமே அன்னார் தனது பிள்ளையை அங்கு அழைத்துக் கொண்டு சென்றார்கள். எனக்கு நினைவில் உள்ள 2வது சம்பவமாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை லாகூரில் ஒரு நண்பர் விருந்திற்கு அழைத்திருந்தார். நான் புரிந்தவரை அது விருந்து மட்டுமல்ல, மாறாக ஹஜ்ரத் முஃப்தி முஹம்மது சாஹிபின் ஒரு குழந்தை சுகவீனமாக இருந்தது. அதை காணவும் அங்கு சென்றிருந்தார்கள். அப்போது நகரத்திலிருந்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். கோல்டன் மாஸ்க் என்று அழைக்கப்படும் பள்ளிவாசலுக்கு அருகில் பெரிய கூட்டம் ஒன்று கூடியிருந்தது. அது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏசி பேசியது. அவர்களுக்கு நடுவில் ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். ஒருவேளை அவர் மௌலவியாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு பொருத்தமற்ற இடத்தில் சவால் விடுவது அவர்களின் இயல்பாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வண்டி அந்த கூட்டத்தை கடந்தபோது ஏதோ திருவிழா கூட்டம் என நினைத்து வண்டியிலிருந்து எனது தலையை நான் வெளியே நீட்டினேன். அன்று நடந்த சம்பவத்தை இன்று வரை நான் மறக்கவில்லை. ஒரு நபரின் கை வெட்டப்பட்டிருந்தது. அதில் மஞ்சள் தடவப்பட்ட கட்டு போடப்பட்டிருந்தது. அவர் மிக உணர்வுபூர்வமாக தனது வெட்டுப்பட்ட கையை அடுத்த கையின் மீது அடித்தவாறு மிர்சா ஓடிவிட்டார், மிர்சா ஓடிவிட்டார் என கூறினார். இப்போது பாருங்கள், நான் இந்த சம்பவத்தை இதற்கு முன் வேறொரு தலைப்பிலும் கூறியிருக்கின்றேன். ஒரு நபர் காயமுற்றவராக இருக்கின்றார். அவரது கையில் மருந்து கட்டப்பட்டுள்ளது. அவர் எதிர்ப்பின் உத்வேகத்தில் நான் எனது துண்டிக்கப்பட்ட கைகளினாலேயே நவுதுபில்லா அஹ்மதியத்தை ஒழித்து விடுவேன் என அவர் கருதுகிறார். இது எவ்வளவு அபாயகரமான பகைமையாகும்.
இது மக்களின் உள்ளங்களில் காணப்படுகிறது. எப்படியெல்லாம் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள். மக்கள் காதியான் சென்றுவிடக் கூடாது என எண்ணி தடுத்தார்கள். மக்கள் அகமதியத்தை ஏற்றுவிடக் கூடாது என விரும்பினார்கள். காதியான் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் காலத்தில் பட்டாலா வந்தடைந்த மக்கள் பலர் இருந்தனர். ஆனால் முகமது ஹுசைன் பட்டாலவி அவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். அன்னார் கூறுகின்றார்கள், அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்ட பலர் இன்று நமது ஜமாத்தில் உள்ளனர். அன்னார் கூறுகின்றார்கள், மௌலி அப்துல் மாஜித் சாஹிப் பாகல்பூரி கூட அதன் காரணமாகவே ஆரம்பத்தில் அகமதியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது என நான் கேள்விப்பட்டுள்ளேன். அன்னார் பட்டாலா வந்தடைந்த போது அன்னாரை சஞ்சலப்படுத்தி முகமது ஹுசைன் பட்டாலவி திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். முகமது ஹுசைன் பட்டாலவியின் அன்றாட வேலை இதுவாகவே இருந்தது. தினமும் பட்டாலா ரயில் நிலையம் சென்று காதியான் செல்ல வந்த மக்களிடம், நீங்கள் காதியானிற்கு சென்று என்ன பெற்றுக் கொள்ளப் போகின்றீர்கள்? நீங்கள் அங்கு சென்றால் உங்களுக்கு ஈமான் வீணாகிவிடும் என்றெல்லாம் கூறி வந்தார். பல மக்கள் அவரை ஆலிம் என நம்பி திரும்பி சென்று விடுவர். மௌலை முகமது ஹுசைன் பட்டாலவி சாஹிப் என்ன கூறுகிறாரோ அது உண்மையாகவே இருக்கும் என நம்பி திரும்பி சென்றனர். இவை அனைத்தும் மௌலைகளின் எதிர்ப்பால் நிகழ்ந்தது. அவர்கள் பொதுமக்களிடம் எந்த அளவிற்கு எதிர்ப்பை பரப்பியிருந்தனர் என்றால் அதன் காரணமாகவே துண்டிக்கப்பட்ட கையை கொண்ட அந்த மனிதன் கூட முழக்கமிட்டுக் கொண்டிருந்தான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களுக்கு எதிரான இந்த எதிர்ப்பு அனைத்தும் உலமாக்களின் அறிவீனம் மற்றும் சுயநலத்தின் காரணமாகவே இருந்தது. ஆனால் அவர்கள் மக்களை மார்க்கத்தின் பெயரால் தூண்டிவிட்டு தமது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டனர். எந்த விஷயத்தை எதிர்ப்பின் காரணியாக இன்று வரை இந்த உலமாக்கள் பயன்படுத்தி வருகின்றார்களோ அதனை நிலைநாட்டவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் தோன்றியுள்ளார்கள். அதாவது இஸ்லாத்தின் உண்மையான போதனையை மக்களுக்கு கூறுவது மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கத்மே நுபுவத்தின் அந்தஸ்தை மக்களிடம் நிலைபெற செய்வதற்காகவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் தோன்றினார்கள். அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் ஆவார்கள். அன்னார் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியாரம் ஆவார்கள். இப்போது உலகிற்கு ரட்சிப்பு என்பது காத்தமுல் அம்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மட்டுமே கிடைக்க முடியும் என்பதை எடுத்துக் கூறவே அன்னார் உலகிற்கு தோன்றினார்கள். ஆனால் இந்த பெயர் தாங்கிய ஆலிம்களின் துர்பாக்கியமாகும். அவர்கள் அன்னாரின் உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொண்டு அன்னாருக்கு உதவி செய்வதற்கு பகரமாக நவதுபுல்லா கத்மே நுபுவத்தை நிராகரிக்கக்கூடியவர் என்றும் தன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்வானவராக கருதுகின்றார் என்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் மீது இவர்கள் பழி சுமத்துகின்றனர். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களின் செயலிற்கும் போதனைக்கும் அந்த குற்றச்சாட்டுடன் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் அனைத்து மார்க்கத்தினருக்கும் சவால் விடுத்தார்கள். இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே உலகம் ரட்சிப்பை பெற முடியும் என அன்னார் கூறினார்கள். எப்படி இருப்பினும் இந்த உலமாக்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் ஜமாத் முன்னேறிக் கொண்டே சென்றது. இப்போது முயற்சி செய்கின்றார்கள். முயற்சி செய்யட்டும். அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். செய்து கொண்டே இருக்கட்டும். ஆனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரின் ஜமாத் மட்டுமே முன்னேறும். முன்னேறிக் கொண்டே செல்லும் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வின் நியதியாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் விரும்புகின்ற உண்மையான மாற்றத்தை நாம் நம்மிடம் உருவாக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. மேலும் உண்மையான முஸ்லிம்களின் முன் உதாரணமாக நாம் திகழ்வோமாக. நாம் நமது எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் தெளிவை உருவாக்க வேண்டும். மேலும் நமது உள்ளங்களையும் தக்வாவால் நாம் நிரப்ப வேண்டும். அல்லாஹ் அதற்கான நற்பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. ஜும்மாவிற்கு பிறகு இன்றும் நான் ஒரு காயிப் ஜனாசா தொழுகையை தொழ வைப்பேன். அது மதிப்பிற்குரிய அத்தாவுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களின் மனைவி மதிப்பிற்குரிய அமத்துல் ஹஃபீல் ரஹ்மான் சாஹிபா அவர்களுடையதாகும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு அன்று அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களின் சஹாபியான மியா அஸீமுல்லா சாஹிப் அவர்களின் மருமகள் ஆவார். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மற்றொரு சஹாபியான ஹஜ்ரத் ஷேக் ஹுசைன் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தியும் ஆவார். அன்னாரின் தந்தை மதிப்பிற்குரிய மலிக் மஹமூத் குர்ஷித் சாஹிப் அவர்கள் தாமீர் கமிட்டி ரப்வாவின் செயலராக இருந்தார்கள். மர்ஹூமா ஒரு நீண்ட காலம் உள்ளூர் சதர் லஜ்னாவாக தொண்டாற்றியிருக்கின்றார். தனது அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்து நின்றார். அதிகமாக துவா செய்பவராக இருந்தார். விருந்து உபசரிப்பு செய்யக்கூடியவர். ஏழைகளை பராமரித்து வந்தார். பொருள் தியாகம் செய்யக்கூடியவராக இருந்தார். கிலாஃபத்துடன் களப்பற்ற விசுவாசமிக்க தொடர்பு கொண்டிருந்தார். சாய்வால் ஊரில் அகமதிகள் பலர் கைது செய்யப்பட்ட போது அன்னாரின் கணவர் அமீராக இருந்தார். எனவே ஏராளமான மக்கள் அன்னாரை சந்திப்பதற்காக வந்திருந்தனர். அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்தார். மர்ஹூமாவின் கணவர் சுமார் 40 ஆண்டுகள் ஜமாத்திற்கு தொண்டு செய்துள்ளார்கள்.
அப்போது மர்ஹுமா மிக மகிழ்ச்சியுடன் தனது கணவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். தலைமையகத்திலிருந்து வருகை தரும் விருந்தினர்களையும் சிறப்பாக கவனித்து வந்தார்கள். அன்னாரின் பிள்ளைகள் அனைத்தும் கிலாபத்துடன் விசுவாசமிக்க மாசற்ற தொடர்பு வைத்துள்ளனர். அந்த அளவிற்கு மர்ஹுமா தமது பிள்ளைகளுக்கு தர்பியத் வழங்கியுள்ளார். அல்லாஹ்வின் அருளால் அன்னார் வசிய செய்திருந்தார். மர்ஹுமாவிற்கு 5 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். அல்லாஹ் அன்னாரின் பிள்ளைகளையும் நன்மைகளின் நிலைநிற்க செய்வானாக. மேலும் அவர்களின் எதிர்கால சந்ததிகளையும் ஜமாத்திற்கு பயன் சேர்க்கும் மக்களாக ஆக்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.